வைகை நதி தென்மதுரை வைகை நதி. ஹலோ 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 ஐசு. நான் தான். சொல்லு ஐசு, கால் பண்ணியிருக்க? அது சும்மாதான். சும்மா தானா? சரி, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி தலைப்பொங்கல். ஞாபகம் இருக்கா? எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு தான் மறந்து போச்சு. எனக்கு மறந்து போச்சுன்னு உனக்கு ரொம்ப தெரியுமோ? ஆமாம், ஞாபகம் இருந்தா கூப்பிட்டு விஷ் பண்ணியிருப்பீங்களே, இல்லாட்டி நேரில் வந்து என்னை பார்த்துருப்பீங்களே. அது சரி. நான் வந்தா அப்படியே உங்க அம்மா அப்பாவும் நீயும் வரவேற்று தள்ளிடுவீங்க. அவங்க வரவேற்கிறாங்களோ இல்லையோ, நான் வரவேற்பேன் நீங்கள் வந்தீங்கன்னா. ஐசு. ம் ஐசு, நான் வரவா? ம் ஐசு, நிஜமா தான் சொல்றியா? ஆமாம், வாங்க. வந்து 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 என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க. ஐசு, நிஜமாவா? ம் ஐயா, என் மருமக என்னையா சொல்றா? ஐசு அவளை வந்து கூட்டிட்டு போக சொல்றாமா? அப்படியா? உடனே போய் என் மருமகளை கூட்டிட்டு வா. ஐசு, நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன். இந்த உடனே கிளம்பி வர்றேன் ஐசு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல அங்க இருப்பேன். சரி. ஏமா, நான் போய் ஐசை கூட்டிட்டு வரேன். ஐயா, இந்த புடவையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இங்க தானமா வருவா, வந்து கட்டிக்கட்டும். அப்படின்னா 2 பேரும் இங்கேயே தலைப்பொங்கலை கொண்டாடுங்க. சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன் முதல்ல அவளை. கடவுளே, தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைக்கும் ஒரு நல்ல வழி பிறந்துருச்சு. இனிமேலாவது என் பிள்ளை அவன் பொண்டாட்டியோட சேர்ந்து ஒன்னா வாழணும். நல்லா இனிக்குது இந்த கரும்பு. ஏக்கா, உங்க அக்கா இங்க இல்ல. ஏக்கா, எங்க போய் தொலைஞ்ச? ஏன் மாடு, இங்க பெரியம்மா வீட்டுல தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஐயோ, வெண்ணிலா. என்ன மேனி? சாரித்தா, எப்பவும் கூப்பிடுற மாதிரி ஒரு உரிமையில மாடுன்னு சொல்லிட்டேன். சோ வாட்? இல்லத்தா, என் தம்பிங்கிற உரிமையில மாடுன்னு சொல்லிட்டேன். இப்போ புருஷன்லவே. நோ ப்ராப்ளம் மைனி, நீங்கள் மாடுன்னு கூப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா உங்கள் தம்பியோட ஒரிஜினல் பேரான எரும மாடுன்னு சொல்லி கூப்பிட்டாலும் சரி, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு உங்கள் தம்பிக்கிட்ட இல்லாத உரிமையா? தேங்க்ஸ் பிள்ளை வெண்ணிலா. வெல்கம் மைனி. கரும்பு சாப்பிட்றீங்களா? நீ சாப்பிடு. ஓகே. தாடா எரும மாடு, என்னத்துக்கு கத்துன? ஏய், என்ன இவ கூட சேர்ந்துக்கிட்டு நீ எனக்கு ஆட்டம் காட்டுறியா? ஒன்றும் காட்டலை, எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. நானும் பெரியம்மாவும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா, பெருசா என்னத்த பேசிட போறீங்க? எந்த சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பேசியிருப்பீங்க. நாங்கள் என்னத்தையோ பேசுகிறோம். சரி, எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. இந்த கரும்பை உரிச்சு கொடு. என்னது? கரும்பு ஒரு சின்ன சின்ன பீஸா எனக்கு உரிச்சு கொடுக்கா. எப்பவும் அப்படித்தானே கொடுப்ப. என்ன கருப்பாயி, அவ மூஞ்சி எதுக்கு பாக்குற? ஏண்டா அறிவு கட்ட மாடு, நேத்து பிறந்த பச்சை பிள்ளைன்னு நினைப்பா உனக்கு. இன்னமும் என்கிட்ட கரும்பு உரிச்சு கொடுக்க கேக்குற? ஏன், எப்பவும் எனக்கு நீ தானே உரிச்சு கொடுப்ப. ஆமா, உரிச்சு கொடுப்பேன், நீ உமிஞ்சு சாப்பிடுவ. ஆமா, அதே மாதிரி எப்பவும் உரிச்சு கொடு. இந்தா புடி. இந்தா புடியா? என் மாடு உனக்கு பல்லு இருக்கா இல்லையா? பல்லெல்லாம் இருக்கு. அப்ப நீயே கடிச்சு சாப்பிடு. அதெல்லாம் முடியாது, நீ தான் உரிச்சு கொடுக்கணும். இங்க பாரு, விளக்கமாறு பிஞ்சிரும். ஒழுங்கு மரியாதையா கடிச்சு சாப்பிடு. சரி, அப்படின்னா நான் கடிச்சு சாப்பிடுறேன். அந்த மொழி வரும்போது மட்டும் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை எனக்கு கடிச்சு தரியா? என்னடா அது கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ கடிச்சு கொடு. என் மாடு கரும்புல மொழிய கடிக்க தெரியாதவனா? இந்த பிள்ளை வீட்டு சுவரேறி குதிச்சு இந்த பிள்ளை ரூமுக்குள்ள போய் இவளை பார்க்க போனேன். அதானே சுவரேறி குதிச்சு என் ரூமுக்குள்ள வந்தாருல மைனி, எதுக்குன்னு கேளுங்க. எதுக்குடா போனேன்? இங்க பாரு கருப்பாயி, நீ எங்க இருந்து எங்க தாவற? இப்ப எனக்கு கரும்பு உரிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? நான் ஒன்னும் எங்க இருந்து எங்கேயும் தாவல. நீ தான் இந்த பிள்ளை வீட்டு சுவரை தாவி குதிச்சு போயிருக்க. போய் என்ன செஞ்ச? கரும்பு உரிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது, போடா. ஏய் கருப்பாயி, இப்ப நான் எப்படி கரும்பு சாப்பிடுவேன்? மாமா குட்டி. இது சரி, எம்கே. ஏய் இரு, அப்படின்னா எம்கே ஃபார் மாமா குட்டியா? ஆமா குட்டி. ஏய் இங்க பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏதோ என் மைனி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதுனால நான் கொஞ்சம் மூட் அப்செட்ல இருக்கேன்.
நான் மட்டும் நார்மல் மூடுல இருந்தேன்னு வையேன். சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ என்ன உங்களுக்கு கரும்பு சாப்பிடணும் அவ்வளோதானே? கொடுங்க, நான் கடிச்சு தரேன். ஒன்றும் தேவையில்லை. உங்க அக்கா கிட்ட இவ்வளவு நேரம் அதுக்கு தானே கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. கொடுங்க, நான் உங்களுக்கு கடிச்சு கடிச்சு தரேன். நீங்க உம்ஜி உம்ஜி சாப்பிடுங்க. தேவையே கிடையாது. இந்த எம்கே அப்படி ஒன்றும் கரும்பு சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. சரி, அப்படின்னா கரும்பை குறுக்கால வெட்டி கொடுக்கட்டா? கடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மொழி பக்கத்துல வரும்போது. என்ன சின்ன பிள்ளைன்னு நினைச்சியா குறுக்க வெட்டி கொடுக்க போறேன்னு சொல்ற? ஆமா, அடுத்த ஆளை விட்டு கரும்பை கடிச்சு சாப்பிடுறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அப்படி ஒன்றும் தேவையில்லைப்பா. சரி கொடுங்க, அப்படின்னா நான் கடிச்சு தரேன். தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்ல. அப்படின்னா நான் கையில வச்சிருக்கிற கரும்பை கடிச்சு கடிச்சு தரவா? நீ உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாருன்னு. என் வேலையை தான் பாக்குறேன். நான் உங்களுக்கு உம்ஜி உம்ஜி சாப்பிடுறதுக்கு வசதியா குட்டி குட்டி பீஸா கடிச்சு தரேன். உட்காருங்க. அப்படியே கடிச்சு கடிச்சு கொடுத்து உன் எச்சிப்பட்ட கரும்பை நான் சாப்பிடணுமா? அப்படியே என்ன மயக்க பாக்குறியா? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. அப்படின்னா என் ஷாலை கரும்பு மேல போட்டு எச்சிப்படாம கடிச்சு தாரேன். நோ நெவர். நான் உன்னை நம்ப மாட்டேன். உங்க அக்காவும் கடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் கடிச்சு தரேனாலும் வேண்டான்னு சொல்றீங்க. நீங்களும் கடிச்சு சாப்பிட்டுக்கிட மாட்டீங்க. இங்க பாருங்க, பொங்கலுக்கு கரும்பு சாப்பிடலைன்னா அடுத்த ஜென்மத்துல கழுதையா பிறப்பீங்க. நிஜமாவா? எங்க அக்கா கூட என்ன அப்படி சொல்லி சொல்லி தான் கரும்பு சாப்பிட வைப்பா. நீயும் அதையே சொல்ற அப்படின்னா நிஜமாவா? என்னது இந்த முரட்டு காலம் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நம்புது? நிஜமாவே அடுத்த ஜென்மத்துல கழுதையா பிறப்பாங்களா? ஆமா, சத்தியமா. எம்கே, நீ கழுதையா பிறந்தா நல்லாவாடா இருக்கும். சேச்சா, நினைச்சு பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க எம்கேங்க, கரும்பை நான் கடிச்சு கடிச்சு கொடுக்கட்டா? நான் கழுதையா பிறந்தாலும் பரவாயில்ல. உன் எச்சிப்பட்ட கரும்பை நான் சாப்பிட மாட்டேப்பா. அடப்பாவி. தாத்தாவா? தாத்தா தாத்தி பிள்ளை, என்னடா என்னமோ வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இவன் உங்ககிட்ட. ஆமா தாத்தா. ஏய் இவ்ளோ நேரம் எப்படி பேசுனா இப்ப எப்படி பேசுறான்னு பாரு. என்ன பண்றான் கிறுக்கு பைய? நானு இவருக்கு கரும்பை கடிச்சு கடிச்சு கொடுக்கணுமா? இவர் உமிஞ்சி உமிஞ்சி சாப்பிடுவாராம். ஏண்டா டேய்? ஐயோ, இவன் என்ன சொன்னாலும் நம்புவியா நீ? என் பேத்தி பொய் சொல்ல மாட்டாடா என்கிட்ட. இந்த பிள்ளை முகத்தை பாரு, பால் வடிகிற பச்சை பிள்ளை மாதிரி இருக்கா. உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீ சின்ன பிள்ளையில இருந்தே கரும்பு கடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு உங்க அக்கா கிட்ட தானே கொடுத்து கடிச்சு கடிச்சு வாங்கி திம்ப. இப்போ உங்க அக்கால கட்டி கொடுத்தாச்சுன்னு இந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்துறியா ராஸ்கால்? ஆமா தாத்தா. ஏய் இந்த பிள்ளை இந்தாடா, அவகிட்ட என்ன பேச்சு? என்கிட்ட பேசுறா, என்னைய பார்த்து பேசுறா. என்னையா பேசணும்? நான் என்ன பேசினாலும் நம்ப மாட்டேங்கிறேன்ல. இவன் சொல்றது தானே நம்புறேன். தாத்தா, மைனிய கூப்பிட்டு கரும்பு கடிச்சு கொடுக்க கேட்டாரா உங்க பேரே. அவங்க கடிச்சு கொடுக்க முடியாது, நீயா கடிச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னைய கடிச்சு கொடுன்னு ஒரு சாதனைக்கு நிக்கிறாரு. இந்தா இங்க வா, இங்க வாடா இங்க. யோ இவ பொய் சொல்றாயா? ஏண்டா, என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் யார் பொய் சொல்றாங்க யார் உண்மை பேசுறாங்கன்னு மொழிய வச்சே கண்டுபிடிக்க தெரியாதா எனக்கு? அப்படியே கண்டுபிடிச்சு கிழிச்ச. ஓ மொழி தாண்டா திருட்டு மொழி. நீ தாண்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்ப. இங்க வா. வரமாட்டேன், போயா. இந்த பேத்தி வேற என்ன சொன்னான்? கரும்பை கடிச்சு கொடுத்தா எச்சி பட்டுரும்லங்கன்னு சொன்னேன். அதுக்கு உன் எச்சி பட்டா கரும்பு இன்னும் ரொம்ப நல்லா இனிக்கும் வெண்ணிலா, கடிச்சு கொடு அப்படின்னு கேக்குறாரு. ஓ, பொம்பளை பிள்ளையா இவ? சரியான புழுகு மூட்டை. டேய் இங்க வாடா ராஸ்கல். ஐயா, இதெல்லாம் இவகிட்ட நான் சொன்னேயா. பாத்தீங்களா தாத்தா, அவரே ஒத்துக்கிட்டாரு. அவர் தான் சொன்னாருன்னு. மோசக்கார ராஸ்கல், இங்க வாடா நீ. உன்னை இன்னைக்கு வகுந்து போயா. நான் கரும்பே சாப்பிடல, எனக்கு கரும்பே வேண்டாம், போயா. நில்லுடா கொட்டி பையல, இந்த வாரம் இரு. பச்சை பிள்ளைய போட்டு என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான் பயவுள்ள. அச்சோ அச்சோ, மாமா குட்டி பாவம். காலேஜில் பெரிய பிஸ்தா மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. இங்க வீட்டுல பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி இருக்காரே. ஒரு கரும்பு கூட அவங்க அக்காவை கடிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு. செல்ல குட்டி, பார்க்க பார்க்க பழக பழக லவ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பாட்டிமா, நான் வச்ச சக்கரை பொங்கல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பேரப்பிள்ள. குக்கர்லயே வச்சேன்னு சொல்றீங்க? ஆமா பாட்டிமா, குக்கர்ல தான் வச்சேன். எனக்கு பானையில எல்லாம் வச்சு கிண்ட தெரியாது. ஆமா, அதுக்கு எப்படியும் 2 ஆள் வேணும். ஆனா குக்கர்ல வச்ச பொங்கலும் நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? சரி சாப்பிடுங்க பாட்டிமா. பார்ட்னர், நான் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க.
அதனால என்ன, நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாரியம்மன் கோயில்ல போய் பொங்கல் வைப்போம், அப்போ நீங்க வைங்க. எனக்கெல்லாம் உங்க அளவுக்கு சூப்பரா சமைக்கிறதுக்கு வராது. சரிதான், நானே சுமார் தான். நிஜமாவே நல்லா இருக்கு பார்ட்னர், திப்பா இருக்கு. சரிடா சரி. மலரு, வா 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 வா, உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா வாங்க மச்சான், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. கோபாலா, இங்க பாரு, மாப்பிள்ள வச்ச பொங்கலை சாப்பிடு, சூப்பரா இருக்கு. எல்லாம் சாப்பிட்டாச்சு காலையிலேயே. மலரு, என்னமோ என்ன உடனே வர சொன்னியா பார்க்கணும்னு? ஆமா, வர சொன்னேன். மச்சான் உட்காந்து பேசுங்க வாங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு. பெட்ரோல்ல இருந்தேன், போகணும் நானு. என் வீட்டுக்காரரு அவங்க அக்காவுக்கும் உனக்கும் பொங்கச்சீர் கொண்டு வந்தாரா? ஆமா, கொண்டு வந்தாரு. அதே மாதிரி உன் தங்கச்சிக்கும் உன் மாப்பிள்ளைக்கும் பொங்கச்சீர் எங்க? டேய் கிறுக்கு, இது கேட்கறதுக்கு தான் என்னை உடனே வர சொன்னியா? ஆமா. அறிவு இருக்கா உனக்கு? அங்க வேலையை பாதியில போட்டு வந்திருக்கேன். பஜார்ல அவ்வளவு கூட்டம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு பொங்கச்சீர் எங்க? மலர், என்னம்மா இது? நீங்க சும்மா இருங்க பார்ட்னர். கல்யாணத்துக்கு தான் வரதட்சணை சீர்வரிசைன்னு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இது எங்க அண்ணன் கிட்ட நான் உரிமையா கேட்கிற பொங்கச்சீர். டேய், எப்ப கொண்டு வந்து வைக்க போற? இங்க பாரு, யூனிஃபார்ம்ல இருக்கேன். அட்டா புட்டான்னு அரைஞ்சிருவேன். அரைவ பதிலுக்கு நானும் கொடுப்பேன். வாங்குறதுக்கு ரெடியா இருக்கியா? ஐயய்யா, தா அரவக்காடு, உங்க வீட்ல இருந்து பொங்கச்சீர் கொண்டு வரும்போதே நான் சொன்னேன், நானும் என் தங்கச்சிக்கு செய்யணும்லன்னு கேட்டேன். கேட்டையா பார்ட்னர்? இவன் கேட்டானா? மலர், என்னம்மா இது? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல இத பத்தி. கேட்டானா பார்ட்னர் இவன்? டேய், சரி, கேட்டாரா? ஆமா கேட்டாங்க. நாங்க தான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கல்ல, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னோம். ஐயா தான் சொன்னாரு. ஐயையோ, அவசரப்பட்டு சண்டை இழுத்துட்டோமா? இப்ப 2 பேர்கிட்டையும் இல்ல 3 பேர்கிட்டையும் திட்டு வாங்கணும். என்னம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நீங்க இருங்க பார்ட்னர். இங்க பாரு, உனக்கு என் வீட்டுக்காரர் கொடுத்த பொங்கச்சீர்ல என்னென்னலாம் இருந்தது? நான் அதெல்லாம் பார்க்கல. ஏன் பார்க்கல? எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். போச்சுடா. எது தேவையில்லாத விஷயம்? உன் வீட்டுக்கு தானே வந்து இறங்கி இருக்கு. என்னென்ன பொருள் வந்திருக்குன்னு கூட பார்க்க மாட்டியா? இப்ப என்னங்கற? இதுக்கு தான் பாதி வேலையில என்ன கூப்பிட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க பாரு, என் வீட்டுக்காரர் உனக்கு என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காரோ அதே மாதிரி முடிஞ்சா அதை விட டபுள் மடங்கு என் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கணும். நாளைக்கே இறக்கி இருக்கணும். இது அந்த அளவுக்கா? அப்படின்னு நிறைய கொண்டு வந்திருக்காரா? மலர், என்னடா? பார்ட்னர், இது எனக்கும் எங்க அண்ணனுக்கும் உள்ள பிரச்சனை. நீங்க தலையிடக்கூடாது. அடே, காலையில பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி இருந்தேல, அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? எனக்கு எப்படியோ தகவல் வந்தது. கட்டி இருந்தியா கட்டி இருக்கலையா? ஆமா. எங்க மைனி படிச்சால கட்டி இருந்தாங்கல்ல. இப்ப அதுக்கு என்னங்கற? இரு, பொங்காத. அதெல்லாம் என் புருஷன் கொடுத்த பொங்கச்சீர் தானே. ஆமா. அப்புறம் என்ன இருந்ததுன்னு பார்க்கலாம்னு சொல்றேன். ஆச்சி, ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பாட்டுக்கு பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மாப்பிள, நான் தான் முதல்லயே கேட்டேன்ல, இவளை பத்தி தெரிஞ்சுதான் கேட்டேன். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. என் வீட்டுக்காரர்கிட்ட என்ன மிரட்டுற? மலர், நீங்க இருங்க பார்ட்னர். என்ன கொண்டு வந்து வச்சீங்கன்னு பார்க்கலன்னு சொன்னா அப்புறம் கொண்டு வந்து வச்சிருக்கிற பட்டு வேட்டி பட்டு சேலையெல்லாம் எடுத்து 2 பேரும் கட்டி இருக்காங்க. இங்க பாரு, அரக்கு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு பாக்குறேன். ஆமா, இல்லாட்டி கிழிச்சிருவேன். இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணுக்கு, அதாவது என் மைனிக்கு கூட பிறந்த தம்பிங்க 2 பேரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பொங்கச்சீரை அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு நீ, மூத்தவன், இளையவன் 3 பேரும் சேர்ந்து வந்து 3 மடங்கு பொங்கச்சீரை எனக்கு கொடுத்துட்டு போகணும். என் புருஷன் செஞ்சதை விட. இன்னும் ஒரு 2-3 நாள்ல எப்படியும் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நான் வர்ற அன்னைக்கு எல்லா சீரும் எனக்கு ரெடியா இருக்கணும் என்ன வெல்கம் பண்றதுக்கு. கூடவே நீங்க 3 பேரும் என் வீட்டுல வந்து நிக்கணும். ஊருக்கு போயிருக்கிற அவங்ககிட்டையும் கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான்ல ஒருத்தன், அவங்ககிட்டையும் சொல்லி வை. சொல்லி கூட்டிட்டு வா. 3 பட்டுச்சேலை, 3 பட்டு வேட்டி சட்டை, 3 பொங்க பானை, அப்புறம் பொங்கச்சீரு எல்லாமே 3. ஏன் நாங்க குடுக்கறதெல்லாம் வச்சு கடை வைக்க போறியா? நான் என்னமா பண்றேன் உனக்கு என்ன? கொண்டு வந்து வைக்க வேண்டியது உன் கடமை. கொண்டு வந்து வை. ஓஹோ, போலீஸ்காரனுக்கே ஆர்டர் போடுற? உனக்கு மட்டும் இல்ல, உங்க 3 பேருக்கும் சேர்த்து தாண்டா. ஆச்சி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சொல்லி வைங்க அவகிட்ட. ஹாஸ்பிட்டல்ல இருக்காளேன்னு பாக்குறேன். இல்லாட்டி இவன் ஒருத்தன் அவளை சொன்னா பாஞ்சுக்கிட்டு வந்துருவான். இங்க பாரு, என்னைய பாரு. என்ன? நான் சொன்னதெல்லாம் செய்யலன்னு வை.
ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேரா உன் வீட்டுக்கு தான் வருவேன். 3 பேரும் 3 பொங்கச்சீரி எனக்கு கொடுக்குற வரைக்கும் உங்க வீட்டை விட்டு போக மாட்டேன். நாசமா போச்சு. இதுக்கா இம்பிட்டு பாடுபட்டு இவளை இவங்கிட்ட தள்ளி விட்டுருக்கோம். என்னடா மூஞ்சி திருப்பிக்கிற? கேரு வாடா போடான்னா பல்ல பேத்துருவேன். சரி பொங்கச்சீரு. அவனுங்க கிட்ட சொல்லி தொலைக்கிறேன். ஆச்சி வர்றேன். தலை எழுத்து. ஏய், என்ன? நானும் என் புருஷனும் இங்கே தானே இருக்கோம், எங்ககிட்டயும் சொல்லிட்டு போ. சரி கிளம்புறேன், பாத்துக்கோங்க மாப்பிள்ள. சரிங்க மச்சான். ஏய் வர்றேன். கிளம்பு. மலர் என்னம்மா இது? என்கிட்ட ஒரு வார்த்தை இதுதான் கேட்க போறீங்க, இதுக்கு தான் உங்க அண்ணனை வர சொன்னீங்கன்னு சொல்லியிருந்தா. கூப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? உங்களுக்கு வேண்டாம்னா பேசாம இருங்க பார்ட்னர், எனக்கு பொங்கச்சீரு வேணும். ஏண்டா 3 பொங்க பானையை வச்சு என்னடா பண்ண போறீங்க? பார்ட்னர், எங்க அண்ணனுங்க 3 பேரும் கொண்டு வர்றானுங்களான்னு பாப்போம். அப்படி ஒருவேளை கொண்டு வந்துட்டானுங்கன்னு வைங்க, அந்த 3ஐயும் கொண்டு போய் நம்ம கடையில வச்சிருவோம். என்ன பார்ட்னர், நம்ம குக்கர்லயே பொங்கல் வச்சுக்கிடுவோம். ஆனா நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா? நான் இருக்கேன் பார்ட்னர். இவனுங்க என்னைய உங்ககிட்ட பைசா செலவு இல்லாம தள்ளி விட்டுட்டு நோகாம நோம்பு கும்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் விடக்கூடாது. அப்பப்ப என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் கறந்துடணும். நீங்க உங்க அக்காவுக்கு பொங்கச்சீரா என்னென்ன பொருள் எல்லாம் கொண்டு போய் வச்சீங்கிறதுக்கு உண்டான லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. இவனுங்க கொண்டு வர்றதுல அதுல ஏதாவது ஒண்ணு குறையட்டும், அப்புறம் இருக்கு அவனுங்களுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த லிஸ்ட் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? அதுவா, அதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம கைவசம் ஆள் இருக்கு. ஏன் பாட்டிமா, உங்க பேத்தி எப்பவுமே இப்படித்தானா இல்ல இப்படித்தான் எப்பவுமே வா? நீங்க கொடுத்த பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருந்தது இல்லையக்கா? ஆமா, நான் வைக்கிறது எப்பவுமே டேஸ்டா தானே இருக்கும். நல்ல நெய்யை நிறைய ஊத்துவேன். அதானே, நாங்கெல்லாம் வச்சா அந்த மாதிரி டேஸ்டே வர மாட்டேங்குது பாருங்க. அது ஒவ்வொருத்தவங்க கை பக்குவம் சுமதி. ஆமாக்கா ஆமாக்கா. உங்க வீட்டுல இன்னைக்கு பொங்க வைக்கலையோ? வைக்கலக்கா. எங்க என் கொழுந்தனாரு நடுவர் போலீஸ்காரரு தலைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டாரு. சரி. சின்னவர் பேங்க்ல அபிஷியல் டூர்னு போனாரு. இந்த பொங்கல் லீவுக்கு அது முடிஞ்சு வச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக அங்கிட்டு ட்ரிப் போயிட்டாரு. சரி. என் வீட்டுக்காரரு கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காருக்கா. பொங்கலுக்கு வியாபாரம் நல்ல சூடு பிடிக்கும் பார்த்தீங்களா? ஆமா, சுத்தமுத்து இருக்கிற கிராமத்துக்காரங்கெல்லாம் பொங்கல் இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கும் கூட புது துணி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமாக்கா, அதுவும் இல்லாம தை முதல் நாள் கடையை திறந்து வைக்கணும்னு சம்பிரதாயம்ல, அதனால கடையை திறந்தே வச்சிருக்காரு. இனி பொங்கல் செஞ்சா சாப்பிட்றதுக்கு ஆள் இல்ல, ஆச்சியும் வீட்டுல இல்ல. எங்க அவங்க அந்த சான்சி ராணி கூட என்ன ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்களோ? ஆமா ஆமா, அங்கதான் இருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, பார்வதி வீட்டுல ஆளையே காணும். பொண்ணு வெளியே தலை எந்த தலையும் தெரியல. வெளியே எப்படி வருவாங்க அவங்க பிள்ளை பண்ண வேலைக்கு? போலீஸ் ஸ்டேஷன் போய் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு கல்யாணமும் பண்ணிக்கிட்டால. ஆமா ஏக்கா, இதை கேள்விப்பட்டீங்களா? என்னது நாச்சியாரு? வெண்ணிலா அவ புருஷன் கூட சேர்ந்து போட்டோ எடுத்தத உங்க பிள்ளை டிபியில வச்சிருக்கா. டிபியில வச்சிருக்காளா? அந்த போன்ல வட்டமா ஒண்ணு வருமே அதுவா? அதான் 2 பேரும் ஜோடி போட்டு நின்றுக்கிட்டு போட்டோ எடுத்திருக்காங்கக்கா, புது துணி எல்லாம் போட்டு. ஹாப்பி தலைப்பொங்கல் மிஸ்ஸஸ் வெண்ணிலா முத்துக்காலைன்னு போட்டிருக்கு. அப்படியா? என் மகன் ஒன்றும் என்கிட்ட சொல்லல. நம்ம ஏரியாவில் இன்னைக்கு அதான ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கு. அதான் பார்வதி வெளியே தலையே காட்டல. அப்படியா சங்கதி? ஏதோ அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் என் ஃப்ரெண்டு தான் அவரு சும்மா தான் என்னை பார்க்க வந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா பாத்தீங்களா, அன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் முடிச்சாச்சு. ஆமா, நீ வேணும்னா பாரு, இப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்கா. இன்னும் ஒரு 7-8 மாசத்துக்குள்ள கையில பிள்ளையோட வந்து நிப்பா பாரு. அது எப்படிக்கா? இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, எப்படி 7-8 மாசத்துக்குள்ள பிள்ளைய பெற்றுக்கிட முடியும்? அதானே 10 மாசமாவது ஆகணும்ல குறைஞ்சது. யாருதான் இவ விவரம் தெரியாதவளா இருக்காளே. அதான் வீட்டுக்கு தெரியாம அந்த பையன் ரொம்ப நாளா சுவரேறி குதிச்சு வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு போயிட்டு தானே இருக்கான். 2 பேருக்கும் நடுவுல கசம்சா எதுவும் நடந்திருக்காமலா இருக்கும். அதுக்கு பயந்துகிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலோ என்னமோ. அதுக்கு மேல விஷயம் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிடக்கூடாதுன்னு தான் பையன் வீட்டுல இருந்து வந்து தாலியை கட்டி கூட்டிட்டு போயிட்டாங்களோ என்னமோ. எக்கா அப்படியே இருக்குமோ? நீ வேணா பாரு, எப்படியும் ஒரு 7 மாசத்துல கையில பிள்ளையோட வந்து நிப்பா பாரு. அப்படின்னா வெண்ணிலா இப்ப மாசமா இருக்கான்னாக்கா சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் இருக்கும். ஏண்டி என்ன ஏக்கா ஐசா வாந்தி எடுக்கிறா? அப்படித்தான் தெரியுது. ஐசே ஏமா, அக்கா அப்பதை விடுச்சு வாந்தியா எடுத்துக்கிட்டே இருக்காமா, இங்க வா. வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காளா?
என்னடி ஆச்சு? காலையில சாப்பிட்டது எதுவும் சேரலையா? ஏன் சுமதி? என்னக்கா? ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் ஆகி 1 2 3 4 ஒருவேளை ஐஸ்வர்யா மாசமா இருக்காளோ? இருக்குமோ? வா போய் பாப்போம். ஏக்கா என்னாச்சு? என்ன பார்ட்னர், தலைப்பொங்கல் அதுவுமா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வரும்போது நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க. ம் இப்போ என்ன யோசனை? என்ன யோசனைன்னா உங்ககிட்ட இதை பத்தி பேசலாமா வேண்டாமான்னு தான். அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே மூஞ்சில அடிச்ச மாதிரி உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி சொல்லிட்டீங்கன்னா பார்ட்னர், நான் எப்ப அப்படி சொன்னேன்? நான் சொன்ன மாதிரியே சொல்லாட்டினாலும் நான் சொன்ன மீனிங்ல தானே சொன்னீங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொன்னீங்க. சரி சரி, அதுக்கு தான் சாரி கேட்டுட்டேனே. சரி, இப்போ என்ன பிரச்சனை? அதான் நீங்க உங்க அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் பேசுனது எனக்கு பிடிக்கல. பார்ட்னர், உங்க அக்காவுக்கு நீங்க உரிமையா கொண்டு போய் பொங்கச்சீர் கொடுத்துட்டு வந்தீங்க. அதே மாதிரி என் அண்ணன் கிட்ட நான் உரிமையா கேட்க கூடாதா? நமக்கு தேவையில்லை இல்லடா. அப்படின்னா உங்க அக்காவுக்கு மட்டும் தேவையா? நீங்க கொண்டு போய் கொடுக்காட்டி அவங்களுக்கு எதுவுமே அங்க இல்லையா? எங்க அண்ணன் வாங்கி கொடுக்க மாட்டானா? உங்க அக்காவுக்கு நீங்க கொடுத்து தான் நிறையணுமா? அப்படி இல்ல, கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதே கடமை என் அண்ணனுங்களுக்கும் இருக்குல்ல. இல்ல, தானா செஞ்சா அது வேற மாதிரி. நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறீங்க பாத்தீங்களா, அதான். யார்கிட்ட எப்படி கேட்டா கிடைக்குமோ அப்படித்தான் கேட்கணும். நீங்க உங்க அக்காவுக்கு கேட்காமலே செய்வீங்க. எங்க அண்ணனுங்க நான் கேட்டாலும் செய்ய மாட்டானுங்க. அதுதான் உங்களுக்கும் எங்க அண்ணனுங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆத்தா மகமாயி, உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது போல. நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி பார்ட்னர்? நான் தான் சொல்லணும். நான் தானே உங்க கூட குப்பை கொட்டுறேன். ஆ, இப்படி பட்டு பட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசக்கூடாதுடா. நான் அப்படித்தான் பேசுவேன். எனக்கு அப்படி பழகிருச்சு. யாத்தே யாத்தே. நான் அவனுங்க கிட்ட பொங்கச்சீர் வாங்காம விட மாட்டேன். கல்யாணத்துக்கு தான் ஒன்றும் செய்யல, இதுக்காவது செஞ்சே ஆகணும். மைனி வந்தாச்சா? இருப்பு கொள்ளாது இவனுக்கு அங்க. குட்டி பிள்ளை, என்ன டக்குனு வேட்டி சட்டையெல்லாம் கட்டி பெரிய மனுஷன் ஆயிட்ட? வயசுக்கு வந்துட்டியா? மைனி என்ன? ஓ சாரி சாரி சாரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? சரி சரி சரி, அதனாலதான் வேட்டி சட்டை கட்டியிருக்கியா? அங்க இருந்து உன்னை பாக்குறதுக்கு ஓடி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். ஓடி வந்தியா? உனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காருல உன் அண்ணே, எதுக்கு ஓடி வந்த? வீட்டுல இருந்தா இவ இம்சை தாங்க முடியலன்னு உன்னை பார்க்க வந்தா, வந்த இடத்துல நீயும் இப்படி டார்ச்சர் பண்ணா நான் எங்க போவேன் சொல்லு. சரி சரி சரி. என்ன வெண்ணிலா அக்கா, இப்போ எப்படி இருக்கு? கட்டெல்லாம் பிரிச்சு மாத்திட்டாங்க போல. ஆமா பிள்ளை, இதான் பொங்கல் ட்ரெஸ்ஸா உனக்கு? நல்லா இருக்காக்கா? சூப்பரா இருக்கு. என்ன 2 பேரும் மேட்ச் மேட்சா போடலையா? இவர் வேட்டி சட்டை போடுவாருன்னு நான் நினைச்சே பார்க்கலக்கா. அப்படியா? என்ன குட்டி பிள்ளை, வெல்குறவா? ஆளாளுக்கு இதே கேக்குறீங்க. ஏன் வெல்குரோ இல்லாம எனக்கு வேட்டி கட்ட தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அச்சச்சோ, சாரி குட்டி பிள்ளை. அப்ப நீ வேட்டி நல்லா கட்டி இருக்கியா? இல்ல, வெல்குரோ தான். உன்னைய கொல்ல போறேன் பாரு. ஆமா, ஏற்கனவே நீ பேசி பேசி கொள்றது பத்தாதாக்கும். சரி இங்க பாரு மைனி, கரும்பு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு கடிச்சு கடிச்சு தரையா? என்னது? கரும்பு கடிச்சு கடிச்சு கொடுக்கணுமா உனக்கா? என்னது இது? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அப்படிலாம் யாராவது செய்வாங்களா? சின்ன பிள்ளைங்க தான் அப்படி செய்யும். ஆனா இவன் செய்வான் மலர். ஏற்கனவே எங்க அக்கா கிட்ட கேட்டு அதுக்கு திட்டு வாங்கிட்டு தான் இங்க உங்ககிட்ட இப்ப கேட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, அவ கடிச்சு கொடுக்குறேன்னு தான் சொன்னா. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அவ எச்சி வச்சு கடிச்சு கொடுப்பா. அதெல்லாம் நமக்கு சரி வராது. நீ கடிச்சு தரியா? துபாக்கூரு, என்னையவே கரும்பு கடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பொங்கல் அதுவுமா கரும்பு சாப்பிட முடியாம நானே கவலையில உட்காந்துருக்கேன். இதுல உனக்கு எப்படி கடிச்சு கொடுக்க முடியும்? ஏன் என்ன குட்டி பிள்ளை இப்படி கேக்குற? கடிச்சு மெல்லும் போது ஸ்டிச் போட்டிருக்கிற இடத்துல வலிக்கும். நீ எனக்கு கரும்பை ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வருவேன்னு உங்க அண்ணன் சொன்னாரு. நீ என்னடா வெறுங்கையோட வந்து நிக்கிற? நான் கரும்பு தான் கொண்டு வந்திருக்கேன், ஜூஸ் எல்லாம் போடல. இவருக்கே ஒரு ஆள் கடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு கரும்பு சாப்பிடுறதுக்கு. இவர் எப்படி உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வருவாருக்கா? டேய், உன்னை ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன்லடா. அது கடிச்சு சாப்பிட்டாதான் நல்லதுன்னு நினைச்சு. சரி மலர், நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? நான் போய் போட்டு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் பார்ட்னர், இருக்கட்டும். எங்க போயிட போகுது கரும்பு? காயமெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் குட்டி பிள்ளை வெண்ணிலா. அக்கா, உங்க 2 பேருக்கும் தலைப்பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. நாங்க அப்பதே போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டோம். நான் பார்க்கல. உமா நம்பர்ல பாருங்க.
அப்படியா? அதெல்லாம் நான் பார்க்கலையே. சரி பார்க்குறேன். ஆமா மைனி, உங்க அண்ணங்கிட்ட எதுவும் சண்டை போட்டியா? ஏன், என்னாச்சு? உன் அண்ணன் ஜிகே மீசக்காரரு அக்காக்கு ஃபோன் பண்ணி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. தம்பி என்னவா? என்னன்னு தெரியலண்ணே, மைனி பேரை சொல்லி சொல்லி தான் கத்திட்டு இருந்தாரு. ஐயோ, முறைக்கிறாரே. டேய் பாத்தீங்களா? பார்ட்னர், அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும் பார்ட்னர். இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. அதுல எல்லாம் குட்டி பிள்ளை, அதெல்லாம் நீ போய் எதுக்கு ஒட்டு கேட்குற? எது? நான் ஒட்டு கேட்டனா? உங்க அண்ணன் அங்க கத்திட்டு இருக்காருன்னு சொல்றேன். நான் எதுக்கு ஒட்டு கேட்கணும்? அவர் பேசுறது லவுட் ஸ்பீக்கர் போடாமலே போன்ல இருந்து வெளியே கேட்டுச்சு. அதைத்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அவன் சும்மாவே கத்துவான். நான் வேற கொட்டடிச்சு விட்டுருக்கேன். பிறகு கொஞ்சமாவா கத்துவான்? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வெண்ணிலா, உங்க வீட்ல இருந்து உனக்கு பொங்கச்சீர் வரலையா? டேய் 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 மலர். ஐயோ, பேச்ச மாத்தலான்னு பார்த்தாலும் அதுவும் வம்பளதான் முடியுதா? ஏக்கா, எனக்கு பொங்கச்சீர் வந்துருச்சு. வந்துருச்சா? என்ன சொல்ற? மைனிக்கு பொங்கச்சீர் கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு போனோமா, போயிட்டு வெளியே வரும்போது என்னோட 2 மைனிங்களும் என்னைய பார்த்து பேசினாங்க. நான் உங்க குழந்தைனாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம். அதை சொன்னாங்க. அதுவே எனக்கு பொங்கச்சீர் தான். பொங்கச்சீர் வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. இருக்காதா பின்ன? என் குழந்தைனார் மாப்பிள்ளையா வர்றதுக்குன்னா கசக்குமா என்ன யாருக்குனாலும்? அப்படி சொல்லு மைனி. சரி உட்காருங்க 2 பேரும். எதுக்கு நின்றுட்டே இருக்கீங்க வந்த காலோட? யார் நம்பரு? ஹலோ. இந்த இருக்காரு, கொடுக்குறேன். அண்ணே உங்ககிட்ட தான் பேசணுமா? யாரா?